வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் தேதி மே திங்கட்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் 12ஆம் தேதி மட்டும் இல்லை, அந்த வாரமே 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க்கோட ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் 3 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கேண்டில் சைஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்த்தோம்னா நமக்கு வீக்லி என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க்ல நமக்கு தெரியும். அண்ட் இதை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்னன்னா நம்பர் ஆஃப் கால்ஸ் அண்ட் புட்ஸ், ஏற்கனவே ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது வந்து ஆப்ஷன்ஸில் கால்ஸ் அண்ட் புட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அண்ட் அவங்களும் மார்க்கெட்டை நல்லா ஹை லெவலில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸ்பாட் ட்ரேடர்ஸை விட. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எந்த பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னா நமக்கு வந்து அந்த பக்கம் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம இந்த ஆப்ஷனும் அண்ட் இந்த ஆப்ஷனோட ரேஷியோ சொல்கிறது தான் பிசிஆர்னு சொல்லுவாங்க, அதாவது புட் கால் ரேஷியோ. ஸோ இதை வந்து நிஃப்டி அண்ட் பேங்க்குக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் வித் ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ நம்ம டீட்டெயிலாக வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அனலைஸ் பண்ணிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டரில் 3 விஷயம். ஒன்று வந்து எக்கனாமிக் கேலண்டர், அடுத்து வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர், அடுத்து ஹாலிடே கேலண்டர். ஹாலிடே கேலண்டர் பார்க்கும்போது மே மாதம் இனி நமக்கு லீவ் எதுவும் கிடையாது. மே மாதத்தில் மட்டும் கிடையாது, ஜூன் ஜூலையில் நமக்கு கம்ப்ளீட்டாக லீவ் கிடையாது. ஆகஸ்ட்டில் மட்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் அடுத்து ஆகஸ்ட் 27ஆம் தேதியும் தான் லீவு. அப்படிங்கிறனால அடுத்து இனி ஒரு அதாவது ஒரு 30 60 ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45 ட்ரேடிங் செஷன் இல்லைனா 47 ட்ரேடிங் செஷன்ஸ்க்கு நமக்கு வந்து எந்த ஹாலிடேவும் கிடையாது. சனி ஞாயிறு மட்டும்தான் லீவு. ஓகே, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நமக்கு வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஸ்டாக் ரிசல்ட்ஸ் முக்கியம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குவார்ட்டர் முடிஞ்சதுக்கப்புறமும், அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தோட வரைக்கும் முடிஞ்சிருக்கும் குவார்ட்டர், அந்த குவார்ட்டர் அந்த 3 மாதத்தை நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிசல்ட்ஸாக முக்கியமான இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்லாம் வெளிவிடுவாங்க. அப்போது இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நம்மளோட ஸ்டாக்ஸை பயங்கரமாக பாதிக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ரிசல்ட்ஸ் வச்சு நீங்களும் வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறதா வேண்டாமா, இல்லை உங்களோட ஏற்கனவே இதில் ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறதா அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திங்கக்கிழமை டாடா ஸ்டீல்ஸ் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக் ரிசல்ட்ஸாக வரப்போகுது. அடுத்து செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் இருக்குது, நம்மளோட ஏர்டெல் இருக்குது, அப்புறம் ஆதித்யா பிர்லா கேபிட்டல்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மோட்டர்ஸ் குரூப்பில், அதாவது இந்த மேனுஃபேக்சரிங் குரூப்பில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸும் ஹீரோ மோட்டார் கார்பரேஷனும் வருது. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நமக்கு புதன்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாடா பவர்ஸ் இருக்குது அண்ட் முத்தூட் ஃபின்கார்ப் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் இருக்குது அண்ட் அப்போலோ டயர்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கம்பெனி சொல்கிறேன். இதில் இல்லாமல் நீங்களும் வேறு ஏதாவது உங்களோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதோ இல்லை நீங்கள் வாங்கலான்னு யோசிச்சு வச்சுட்டு இருக்க கம்பெனிஸ்லையோ இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கூகுள்லேயே கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேங்க்ஸ் எதுவும் வரல. இந்த வாரம் வந்து பேங்க் வந்து பெரிய பேங்க்ஸ், அதாவது எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி அவங்கெல்லாம் எதுவும் இல்லை. அவங்களோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அண்ட் செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு பாப்புலராக இருக்கிறது பதஞ்சலி, அதுக்கப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட ஸ்டாக் வேல்யூ கம்மி தான் அஸ் கம்பேர்ட் டு எல்ஐசியை விட. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து தனி டிவிஷன். ஸோ இது வந்து எல்ஐசி கிடையாது. ஓகே, அடுத்து நமக்கு வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்இஎல், அவங்களோடது ஸ்டாக் ரொம்ப ஹை லெவல் ஸ்டாக்ஸ். ஸோ அது கொஞ்சம் நமக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து டெலிவரி, இந்த டெலிவரி குரூப் இருக்காங்க அவங்க ஒன்று. அடுத்து இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக வருது. அப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது டாட்டாவோட 3 ஸ்டாக்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஹீரோ மோட்டார்ஸ் இருக்குது அண்ட் இதுதான். ஸோ ஃபார்மாவோடையோ அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டரில் தான் இந்த வாரம் நிறையா ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அண்ட் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மட்டும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மீதி யாருமே டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ சப்போஸ் நீங்கள் எப்போ வந்து நான் எப்படி வந்து இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாம் நான் கிளியராக பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஜியோ ஃபினான்ஸ்னு அடிப்போம். இப்போ ஜியோ ஃபினான்ஸ்னு வருது. இப்போ ஜியோ ஃபினான்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும் அண்ட் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த ஜியோ ஃபினான்ஸுக்கு கீழேயே இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஜியோ ஃபினான்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவர் வியூவில் உங்களுக்கு வந்து சார்ட்டு தான் வரும். ஓகே, அண்ட் அங்கே போய் இந்த ஃபினான்சியல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட கீ ஃபேக்டர்ஸ், ஸ்டேட்மெண்ட் எப்போ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டிவிடெண்ட்டு, ஏர்னிங்ஸ் அண்ட் ரெவென்யூ இது எல்லாமே கிடைக்கும்.
ஸோ இது வந்து ஜியோ ஃபினான்ஸில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் வேணால் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ்னையும் எடுத்துக்கோமே, டாடா மோட்டார்ஸ். அப்போ இந்த டாடா மோட்டார்ஸில் போயிட்டு சப்போஸ் இங்கே சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, சார்ட் ஓப்பன் ஆனால் இந்த இடத்துல இருக்கும். அண்ட் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல்ஸில் போகும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைக்கும். ஓவர் வியூ, ஸ்டேட்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டிவிடெண்ட் எப்பப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா கீழே உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கும். டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏர்னிங்ஸ் எவ்வளவு, போன குவார்ட்டரில் எவ்வளவு, இந்த குவார்ட்டரில் எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 பில்லியன் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ போன குவார்ட்டரில் எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ எஸ்டிமேட் எவ்வளோ, ஆக்சுவல் எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ரெவென்யூ வேறு, ஏர்னிங்ஸ் வேறு. இது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ரெவென்யூ வந்து ஒரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக இந்த ட்ரேட் வியூலே பார்த்துக்கலாம். இது இல்லைன்னா நிறையா சைட்ஸும் இருக்குது நமக்கு வந்து இந்த ரெவென்யூஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. அப்போது இதில் நம்ம முக்கியமாக இந்த வாரம், அதாவது ஏன் இந்த வாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, நமக்கு வந்து ஸ்டாக்ஸ், சப்போஸ் நீங்கள் வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில் இல்லாமல் தனியாக ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இதையும் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி 50க்கு போகலாம். ஸோ அண்ட் நிஃப்டி 50 நமக்கு இப்போதைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். அங்கே வந்து டெத் கிராஸில் இருக்குது. ஸோ டெத் கிராஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே, அதாவது 200 வந்து மேலே இருக்கும், 50 கீழே இருக்கும். ஸோ எப்போ வந்து ஹையஸ்ட் வேல்யூ மேலேயும் லோவஸ்ட் வேல்யூ கீழேயும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டெத் கிராஸ். அண்ட் எக்ஸ்பெஷலி 250 கீழே கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டெத் கிராஸ். ஸோ டெத் கிராஸ் வந்துருச்சுனாவே மார்க்கெட், அதாவது அந்த ஸ்டாக்ஸ் வந்து கீழே வரப்போகுதுன்னு இருக்கும். அப்போது இந்த டெத் கிராஸில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல 50க்கு 200க்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 130 இருந்திருக்கு. ஆனால் ஸ்டார்டிங் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 24 பாயிண்ட்ஸ் தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறனால இன்னைக்கு தான் டெத் கிராஸ் தொடங்கியிருக்கு. அப்போது இன்னையிலிருந்து கண்டினியூ ஆகுமா இல்லையாங்கிறது நம்மளோட இந்த டெத் கிராஸோட டிஃப்ரென்சஸ் வச்சே நம்ம சொல்ல முடியும். ஓகே, இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட் வந்து டெத் கிராஸில் இருக்கு. சாரி. ஸோ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் டெத் கிராஸில் இருக்குது, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் டெத் கிராஸில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் போவோம். ஸோ ஓகே, இந்த 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் போகும்போது மார்க்கெட் ஸ்டில் டெத் கிராஸ்க்கு வரலை. பட் ஆனால் இந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு லாங் டேர்ம் பிக்சர் கொடுக்கறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு கோல்டன் கிராஸ் இருந்திருக்கு. அப்போது இந்த கோல்டன் கிராஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ஏப்ரல் வந்து அந்த டிஃப்ரென்சஸ் குறைஞ்சிருக்கு. அந்த வித்தியாசம் குறைஞ்சிட்டு மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டுருக்கு. அப்போது நமக்கு இப்போ ஷார்ட் டேர்ம் பார்த்தோம், அதாவது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தோம். பார்க்கும்போது ரெண்டுமே பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக தான் இருந்துச்சு. அதாவது நெகட்டிவ்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்பு. ஆனால் அதே மாதிரி நம்ம 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போதுமே உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மே 8ஆம் தேதி மார்க்கெட்டோட டிஃப்ரென்சஸ், அதாவது 50க்கு 200க்குள்ள வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓகே, அதே சமயம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ 1050 பாயிண்ட் இருந்தது, 1015 பாயிண்ட்டாக குறைஞ்சிருக்கு. அப்படின்னா ஸோ அந்த வித்தியாசம் குறையும் போது மார்க்கெட் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் அஸ் வெல் அஸ் நம்ம ஒரு லாங் டேர்ம்னா அடுத்த வாரத்துக்கு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போதுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு டவுன்வர்ட்ஸ் கீழே திரும்பிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50 ஸ்டில் வந்து ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் மினிமம் ஒரு 3 to 5% எதிர்பார்க்கலாம். ஏன் நான் 3 to 5% அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இதே டிசம்பர் மாதம், அதாவது 2024 டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் கீழே கிராஸ் ஆகிருந்திருக்கும். அண்ட் இங்கே கீழே கிராஸ் ஆனது ஃபஸ்ட்டு டைம் மேலே வர்றதுக்கு 3% எடுத்துச்சு. ஸோ 3%, அதுக்கப்புறம் திருப்பி டவுன்ஃபால் ஆகும்போது 5%, ஸோ அதுக்கு அடுத்து டவுன்ஃபால் ஆகும்போது 6%. ஸோ அதனால தான் நான் 3 or 5%ன்னு சொல்கிறேன். ஸோ அப்போது இதே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் தான். ஸோ ஏற்கனவே வந்து இந்த 24,360ன்னு சொல்கிறதுலேருந்து மார்க்கெட் கீழே வரும்போது மினிமம் ஒரு 3% இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 3% இறங்கும்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ இறங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 23,500 வரைக்கும் போகலாம். ஸோ அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது நிஃப்டி வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஸோ நிஃப்டி வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம்.
அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டவுன் சைடு தான் இருக்குது. ஓகே, நம்ம இதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டிக்கு ஏற்கனவே நம்ம ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் போட்டிருந்தோம். அண்ட் இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் அழகாக வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் உட்காந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன். அண்ட் நம்ம ஒரு 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 சேனல் மாதிரி ஏதோ ஒன்று போடுறோம், இல்லை ஒரு சப்போர்ட் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து மார்க்கெட் வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் வந்து நம்ம எப்போ போட்டிருந்தோம்னா, மே 2ஆம் தேதியே நமக்கு போட்டிருந்தோம். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸோ நேற்று மட்டும் மேலே போயிட்டு திருப்பி அந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளே இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது மேலே இருக்க ஹாஃபில் தான் மெஜாரிட்டி டைம் இருக்கிறனால பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ண முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் மார்க்கெட் ஒன்றும் ஸ்டடியாக மேலே புஷ் ஆகலை. அண்ட் இதுக்கு வந்து நம்மளோட இந்த இந்தியா பாகிஸ்தானோட ப்ராப்ளம் இருக்குல்ல, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் தான். ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இதுக்கு ரியாக்ட் ஆகும். ஆனால் மார்க்கெட் இது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலை, ரியாக்ட் பண்ணியிருக்கே ஒழிய டவுன்ஃபால் ஆகலை. இனியும் பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து டர்க்கி வந்து நமக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து நிறையா ஃபைட்டர் ஜெட்ஸு, ட்ரோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து யூஎஸ் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருக்கு. அப்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனை போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்தியா வந்து பெருசாக ரிஃப்ளெக்ட் பண்ணலை. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இதோட மார்க்கெட்லேயும் இதோட இம்பேக்ட் பெருசாக வரலை. ஸோ மேபி இந்தியாவும் ஃபுல் ஃப்ளெஜ்டு வார்க்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துச்சுன்னா மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன்வர்ட் ட்ரெண்டிங் மூவ்மெண்ட்டுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த பியரிஷ் மூவ்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணுன்னா இந்தியா விக்ஸ் டேட்டாவை நீங்கள் வந்து டெய்லியும், அதாவது டெய்லியும் இல்லை, லைவ் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து மேலே போச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் கீழே வரும். அண்ட் இந்தியா விக்ஸ் கீழே போச்சுன்னா மார்க்கெட் மேலே வரும். ஸோ இந்த டைரெக்ஷனை ஐடியா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்தியா விக்ஸ் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா என்னென்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் எஃப்ஐஏ டேட்டாஸ். இது மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு பியரிஷ் மூமெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் பியரிஷ் மூமெண்ட்ஸ் வந்தால் மார்க்கெட்டில் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு ரெடியாக இருக்க போகிறோம். லாங் பொசிஷன் எடுக்க போகிறோமா, ஷார்ட் பொசிஷன் எடுக்க போகிறோமா, கால் ஆப்ஷன்ஸ் வாங்க போகிறோமா, இல்லை புட் ஆப்ஷன்ஸ் வாங்க போகிறோமா அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த அனாலிசிஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, ஸோ நிஃப்டிக்கு வந்து நான் 6 days எக்ஸ்பைரி இருக்குது. வர வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே. அப்போ இந்த வியாழக்கிழமை எக்ஸ்பைரிக்கு பார்த்தீங்கன்னா 24,000 நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான புட் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த 24,000 ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல ஒரு 24,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஓகே, அப்போ இந்த 24,000 அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு புட் ஆப்ஷன்ஸ் நிறையா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அஸ் கம்பேர்ட் டு கால் ஆப்ஷன். ஓகே, அண்ட் அதோட பிசிஆர் ரேஷியோ நேற்று பார்த்தீங்கன்னா 1.5 இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 0.99 இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு திங்கக்கிழமை தான் கிளியராக தெரியும் மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கு டைரெக்ஷன் கிளியராக இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ இருக்கிற டைரெக்ஷன் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் போகிறதுக்கான என்ட்ரிக்கான டைம் இருக்குது. ஏன்னா கரெக்டாக வந்து 0.99 இல்லை 1.1 இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், அதாவது நம்பர் ஆஃப் புட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கால்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் அதே சமயம் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக இருக்குது. ஏன்னா புட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த க்ரீன் கலர் வந்து புட்டு தான். அப்போது இந்த வேல்யூஸ் விட நமக்கு இந்த பார் பார்த்தாவே தெரியும். ஸோ புட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா 53,000, 53,500 அண்ட் 54,000 மூணுலேயுமே புட் ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.5 இருக்குது. ஸோ அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ 1.5 இருக்கிறது பியரிஷ் மூமெண்ட்டை தான் இண்டிகேட் பண்ணுது. ஆனாலும் நம்ம ஒரு விஷயத்தை என்ன கவனிக்கணும்னா பிசிஆர் ரேஷியோ 1.5 போகும்போது ஓவர் சோல்டு, அதாவது ரொம்ப அதிகமாக செல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படின்னா அதாவது ஏற்கனவே இருக்கிற லிக்விடிட்டியை விட அதிகமாக புட் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல செல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது ஏன் செல் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குற புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாத ஆர்டர்ஸ். ஸோ எட் டு எக்ஸிக்யூட் ஆர்டர்ஸ். அதனால தான் இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ
இன்ட்ரெஸ்ட் வந்து ஓப்பனாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல மக்கள் வந்து இங்கே வாங்கலாம், இங்கே செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க. அதனால தான் இதுக்கு பேர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்போது டூ மச் ஆஃப் எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு. சம்டைம்ஸ் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாமல் கூட போகலாம். ஏன்னா இந்த பல்க் ஆர்டர்ஸ் போடுவாங்க. இப்போது ஃப்ரைடே இல்லைனா போன வாரம் போட்டு வச்சுட்டு திங்கக்கிழமை அந்த ப்ரைஸ் வரலைன்னா அவங்க வந்து அந்த ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கிற சமயத்தில் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாத ப்ரைஸ் தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் தெரியும். அண்ட் இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ. இப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ இருக்கிற லிக்விடிட்டிக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்மளோட இந்த பிசிஆர் ரேஷியோ 1.4க்கு மேலே இருக்கும். 1.3க்கு மேலே இருந்தாவே அப்படி தான். அப்படிங்கிறனால நம்ம பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுது. ஆனாலுமே நமக்கு பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கான்செப்ட் இருக்கிறனால மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் கீழே போகாது, கொஞ்சம் வந்து கீழே போகலாம். இதுதான் நம்மளோட இந்த பிசிஆர் ரேஷியோ அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நமக்கு ஐடியா தெரியுது. அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸோட கேஷ் மார்க்கெட்டில் ஓகே மறுபடியும் எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியரிஷ் மூமெண்ட்டாக இருந்திருக்கு. ஓகே, எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப பியரிஷ் மூமெண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் நம்மளோட டிஐஐஸோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஆப்போசிட். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் தான் பாசிட்டிவ் ஹோல்டிங்ஸும் டிஐஐஸ் வந்து நெகட்டிவ் ஹோல்டிங்ஸும் இருப்பாங்க. அண்ட் யூஸ்வலாக எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் தான் டிஐஐஸை விட அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிலைமையில், அதாவது 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டிஐஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த அமௌண்ட் ஆஃப் நெட் ஹோல்டிங்ஸ் வந்து டிஐஐஸ் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால எஃப்ஐஐஸ் பக்கம் தான் மார்க்கெட் புஷ் ஆகும். டிஐஐஸ் பக்கம் மார்க்கெட் புஷ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்மளோட கேஷ் பெண்டிங் பார்க்கும்போது நமக்கு வந்து பையிங் அண்ட் செல்லிங் வச்சு நம்ம இந்த கேஷ் மார்க்கெட்டில் மட்டும் பார்த்தா ஆல்மோஸ்ட் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ஈக்குவலாக இருக்காங்க. விச் மீன்ஸ் எஃப்ஐஐஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில். மேபி பிகாஸ் எதனாலன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்த இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம்ங்கிறனால டிஐஐஸ் மேபி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மேபி ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஏன்னா பாலிடிக்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும், நியூஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்த எஃப்ஐஐஸ் வந்து மேபி இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைங்கிறனால அவங்க வந்து ஹோல்டிங்ஸை கம்மி பண்ணிட்டு வராங்க அண்ட் செல்லிங் பண்ணுறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ். ஸோ எஃப்ஐஐஸ் வந்து மார்க்கெட் பேரிஷாக போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தான் நெகட்டிவ் ஹோல்டிங்ஸில் நமக்கு தெரியுது. அப்போ ஓவரால் பிக்சர் நமக்கு பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அடுத்த வாரம் கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிஃப்டியில் எனக்கு தெரிஞ்சு இனியும் ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து அடுத்த வாரம் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தா தான் கிளியராக சொல்ல முடியும். ஓகே, ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 56,000ங்கிறது தான், இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பேங்க் நிஃப்டி வந்து 56,000 தொட்டிருக்கு, ஆல் டைம் ஹை. அப்படிங்கிறனால இங்கிருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி வருதுங்கிறத நம்ம நிஃப்டிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியாதுங்கிறனால இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். ஸோ அடுத்த வாரம் ஒரு பியரிஷ் மூமெண்ட்ஸ்க்கு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் புட் ஆப்ஷன்ஸ் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் பாசிட்டிவாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அண்ட் வேறு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது, ஸோ இதையும் சேர்த்து அனலைஸ் பண்ணலாம், இல்லை இந்த ஒரு அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கோ கீழே வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குனாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.